தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? தாயின் முன்னிலையில வெல்லும் தமிழ் பெண்களாம். ஏங்க 6999 போக்சோ வழக்குல அந்த பெண்கள் இதாயிருக்காங்களா, அந்த பெண்கள்லாம் வெல்லும் தமிழ் பெண்களா? இல்ல சார். அந்த பெண் குழந்தைகளுடைய சொல்லுமா இல்லையா, அந்த அப்பா மோசமான அப்பாங்க, ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத அப்பாங்க, எங்களை எல்லாம் கொண்டாந்து நடுத்தருவுல ஒரு குழந்தைங்க அபியூசிங் ஃபீமேல் சைல்டுங்கிறது அவங்களுடைய வாழ்காலம் ஃபுல்லா அது பாதிக்கக்கூடிய உண்மை. ஏங்க நீங்க சட்டம் ஒழுங்கை சந்திச்சிரிக்க வச்சுட்டு தாயின் முன்னிலையில மகளை கற்பழிக்கிறான் திருவண்ணாமலையில. அக்கா கனிமொழி அவர்கள் கலந்துகிட்ட கூட்டத்திலேயே பெண் காவலரை வந்து அபியூஸ் பண்றான். தெய்வ செயல், அரக்கோணம் தெய்வ செயல். 22 பாதுகாப்பு கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி. கொடுத்திருக்கிறோம். அதிமுக இதுதானே சொல்ல வரல. நீங்க 10,000 கொடுக்கறதும் 2,000 கொடுக்கறதும் 1200 2000 ஆக்குறதும் கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 2 ஃப்ரீயா கொடுக்கறது எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறீங்க சார். நீங்க ஒரு மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லுங்க. எடப்பாடி ஒரு நிமிடம் இருங்க. அததான் மாதேஷ் வந்து விஜய் கிடையாது. பானுத்து சில்வர் ஸ்பூன்ல அவர் சொல்றாரு. நான் ஒரு உதாரணத்தை சொல்லவா? இந்த இடஒதுக்கீடு இலவசங்களுக்கெல்லாம் விஆர் கிருஷ்ணய்யர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. 32 அடி ஆழத்துல இருக்கிறவனுக்கு 32 அடி கயரை போட்டாதான் மேலே ஏறி வருவான். 16 அடி கயரை போட்டீங்கன்னா மேலே ஏறி வரமாட்டான். அதுதான் இலவசங்கள், அதுதான் நலத்திட்டங்கள். நீங்க வந்து நீங்க விஜய் வேணா பலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு இருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் 1000 ரூபாய்க்கு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். 1000 கோடியை பாக்கெட்ல வச்சுட்டு நீ பேசக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கானே.